சார், RCMCல அமெண்ட்மெண்ட் பாசிபிளா? Amendment is possible. Some councils or federation இது ஃப்ரீயாகவும் பண்ணி தரலாம், இல்லை அமெண்ட்மெண்ட்டுக்கு உரிய சார்ஜஸையும் சார்ஜ் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட்டு எந்த மாதிரி சினோரியாவில் வரும் பார்த்தீங்கன்னா, என்டிட்டி சேஞ்சு ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை கம்பெனி ஒரு நியூ பிரான்ச் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி டைரக்டர்ஸ் நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், கஸ்டம்ஸ் டேரிஃப் ஹெட்டிங் HSN எக்ஸ்போர்ட்ஸ்லேயோ புதுசாக ஒன்று இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வரலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அமெண்ட்மெண்ட் இஸ் பாசிபிள் சார். சார், RCMCயோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எல்லா கவுன்சிலுமே யூனிஃபார்மாக வாங்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நார்ம்ஸு ப்ளஸ் அவங்களுக்குன்னு ஒரு டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேசிஸில் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்காது. எஸ்பெஷலி FOB பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் எதாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி தான் நியூ என்ட்ரன்ஸுக்கு ஒரு சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் கம்பேர் டு லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் டேர்ன் ஓவர் எக்ஸ்போர்ட்டர்ஸை பார்க்கும்போது MSME கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எப்போவுமே கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும். எப்போவுமே அந்த ஒரு டேரிஃபில் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு இந்த RCMC ஃபெடரேஷனில் வேறு என்ன மாதிரி ரோல்லாம் இருக்குங்க சார்? சார், நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக என்ரோல் ஆகி மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா FTPயில் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸு கண்டிப்பாக கிடைச்சிடும். DGFTயில் நீங்கள் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனோ EPCGயோ நீங்கள் வாங்கும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் ஒரு மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்டாக அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதை தவிர உங்களுக்கு நாலெட்ஜு, இன்ஃபர்மேஷன், ட்ரேட் மீட்ஸு, ட்ரேட் ஃபேர்ஸு, இனிஷியல் கைடன்ஸு, ப்ராடக்ட் நாலெட்ஜு, இந்த மாதிரி பலவித சப்போர்ட் இந்த ஃபெடரேஷனில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதை தாண்டி ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேரியஸ் டைப் ஆஃப் கிரீவன்சஸ் இருக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருப்பீங்க, அப்ளிகேஷன் நகரத்துக்கு லேட் ஆகலாம். அப்போது கண்டிப்பாக உங்களுடைய கிரீவன்ஸை அவங்க ஃபெடரேஷன் எந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அப்ளிகேஷன் தொங்கி நிற்கிறதோ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டேஷனை பண்ணி அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை உடனுக்குடன் செஞ்சு கொடுத்துருவாங்க.